அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். சில போது நாளைய தினத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடையலாம். எனவே ரமலானின் மிக கடைசி கட்டத்திலே இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் காத்திரமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே ரமலானுடைய மாதத்திலே நமது சமூகத்திலே தீவிரமான மாற்றங்களை நாங்கள் பார்த்தோம். மக்கள் அதிகமானவர்கள் பள்ளிவாயலோடு சம்பந்தப்பட்டார்கள். ரமலான் அல்லாத காலப்பகுதிகளில் அவர்களை எப்படி நாங்கள் பள்ளியோடு தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பேச வேண்டும். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நபி வழியும் ஷைத்தானிய பண்புகளும் என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆலிம் கலையகத்தில் இருக்கின்றார்கள். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ பொறுப்பாளரும் அதே போன்று பேருவல மஸ்ஜிதுல் அப்ரார் ஜும்மா பள்ளி வாயலின் கௌரவ நிர்வாக சபை தலைவர் அவர்களும் அதே போன்று பிரபல இஸ்லாமிய அழைப்பாளரும் சமூக செயற்பாட்டாளருமான கலாநிதி அஷேக் அஸ்வர் அசாஹிம் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி வருகை தந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஓரிரு தினங்கள் எஞ்சி இருக்கின்றது. நேயர்களுக்கு முக்கியமான பல விடயங்களை சொல்வதற்கு மிக பொருத்தமானவர் நீங்கள். எனவே முதலில் நாங்கள் பார்க்கின்றோம், சமகாலத்தில் குறிப்பாக ரமலானுடைய காலத்தை பார்த்தால் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் ஏனைய ஊடகங்களிலும் அதிகமாக நபி வழி நபி வழி நபி வழி என்று பேசக்கூடியதை பார்க்கின்றோம். பொதுமக்கள் இதிலே கன்ஃபியூஸ் ஆகின்றார்கள். என்ன இப்படியெல்லாம் பேசுகின்றார்? எனவே நபி வழி என்றால் என்ன என்பதை முதலில் விளக்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. قال الله سبحانه وتعالى كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கு எவ்வாறு இந்த ரமலானை ஃபரலாக்கினானோ கடமையாக்கினானோ அவ்வாறே எங்களுக்கும் கடமையாக்கினான் என்பதாக இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். இறுதியாக அதிலே கூறுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்கு. ரமதான் அந்த நோன்பு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று முன்னைய நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கும் கடமையாக்கினான். அது ஒன்று. தக்குவாவை பற்றி எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு இறைவன் வலியுறுத்தி கூறினானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு குர்ஆனிலே 240 இடங்களுக்கும் மேலான இடங்களிலே தக்குவாவுடைய அந்த சொல் மிகவும் அதிகமாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு சொல்லுன்னு சொன்னால் தக்குவாவுடைய சொல் இறையச்சம். அந்த தக்குவாவை பற்றி வலியுறுத்தி கூறியிருக்கின்றான். அதே போன்று முன்னே நபிமார்களுடைய கூட்டத்தினர்களுக்கும் அந்த தக்குவாவை பற்றி கூறியிருக்கின்றான். உண்மையான நபி வழி என்பது தக்குவாவுடைய வழி. தக்குவாவுடைய வழி என்று சொன்னால் அதற்கு மாற்றமானது நஃப்ஸோடு போராடக்கூடிய நஃப்சுல் அம்மாரா என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய நஃப்ஸு எப்போதும் ஷைத்தானியத்தை சார்ந்ததாக இருக்கும். இது ஆதிஃபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து, அவர்களை படைத்த காலத்திலிருந்து நபி வழியும் ஷைத்தானிய வழியும் தோன்றிவிட்டது. உண்மையான நபி வழி என்பது இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போகின்றேன் என்று மலாய்க்காமார்களுக்கு சொன்னான். அப்போது மலாய்க்காமார்கள் பூமியிலே ஃபசாது ஏற்படுத்தக்கூடியவர்களை ஏன் நீ படைக்கப் போகின்றாய் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பின்னால் அது நீண்ட வரலாறு. அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததன் பின்னால் இறைவன் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு மலாய்க்காமார்களை கேட்டுக்கொண்டான். மலாய்க்காமார்களை கேட்டுக்கொண்ட நேரத்தில் ஷைத்தானிடமும் அதே வேண்டுதல் அல்லாஹ்விடத்திலிருந்து முன்வைக்கப்பட்டது. ஷைத்தான் என்பது ஒரு சாதாரண ஒரு ஆள் அல்ல. ஷைத்தான் ஜின்னாக இருந்தாலும் கூட
அவருடைய இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய வழிபாடு. மலாய்க்காமார்களுக்கு உணவும் தேவையில்லை, குடிக்கவும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்று அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பதே மலாய்க்காமார்களுடைய வேலை. இபாதத்துகளிலே அவர்களுடைய காலங்களை செலவழி செய்வார்கள். ஆனால் ஜின்கள் அவ்வாறு இல்லை. ஜின்கள் அவர்களுக்கு மனிதர்களை போன்று தேவைகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே தான் அல்லாஹ் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ சேர்த்து பேசுகிறார். இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி. அப்போ அப்படியான அந்த ஜின்களில் ஒரு தலைவராக ஷைத்தான் இப்லீஸ் இருந்து வந்தான். அவருடைய இறை நெருக்கம், இபாதத்து, சுஜூது, அறிவு, இதனால் மலாய்க்காமார்களுடைய அந்தஸ்தளவில் உயர்த்தப்பட்டு மலாய்க்காமார்களுடைய அந்தஸ்தளவுக்கு உயர்த்தப்பட்ட அந்த ஷைத்தான் அவனிடத்திலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு, அதுக்கு சொல்கிறது ரெஸ்பெக்டுடைய சுஜூத், கண்ணியத்துக்காக செய்யப்படக்கூடிய சுஜூத், ஷிருக்குடைய சுஜூதல்ல, அல்லாவுக்கு வணங்குறது போல சுஜூதல்ல, இது கண்ணியத்துக்கான சுஜூத் என்று முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இந்த கண்ணியத்துடைய சுஜூதை செய்யுமாறு சொன்னபோது ஷைத்தான் அவனுடைய அமல்களை பெரிதாக பார்த்தான். முதலாவது. இரண்டாவது, நான் ஏன் ஆதமுக்கு சுஜூத் செய்ய வேண்டும்? அனானியத், ஆணவம் என்று சொல்லுவோம். இரண்டாவது, அவர் பார்த்தாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜின்னினத்தில் மலாய்க்கா அளவில் உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய இபாதத்து, அல்லாஹ் என்ன ஏற்றுக்கொண்ட ஒரு ஜின் இனத்தை சேர்ந்த ஒரு தலைவர், நான் ஏன் மண்ணால் படைச்ச ஆதமுக்கு சுஜூத் செய்யணும்? ஹலக்தனி மின்னார் வஹலக்தஹு மின் தீன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு மனிதனுக்காக நான் சுஜூத் செய்யணும், ஒரு சீப்பா. அப்போ ஷைத்தானிய பண்பு, நபி வழி, ஷைத்தானிய வழி என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். முதலாவது ஆணவம், அனானியத், அதற்கு ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொல்லுவோம். இரண்டாவது தக்கப்பர், பெருமை. தன்னைத்தானே தான் செய்த அமல்கள், தன் படைக்கப்பட்ட அந்த மெட்டீரியல், இதை வச்சு தன்னைத்தானே பெருமையாக நினைத்தான். மூணாவது பண்பு ஹசத், பொறாமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செஞ்சால் அவர்களுடைய அந்த தரஜா, அவர்களுடைய ரெஸ்பெக்ட் மேலே போயிடும். அப்போ நான் ஏன் இவருக்கு சுஜூத் செய்யணும்? இந்த மூன்று பண்புகளும் ஷைத்தானிய வழி என்று சொல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஷைத்தானையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இறைவன் படைத்தான், சுஜூது செய்ய சொன்னான், கனியை சாப்பிட சொன்னான். இப்படியான இந்த வரலாறுகளை நாங்கள் வெறும் வரலாறுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைச்ச அந்த நிமிடமே கியாமத்தினால் வரையிலும் நடக்கக்கூடிய ஷைத்தானிய பாஷரை, அந்த பாடசாலையுடைய அந்த சிலபஸ், அந்த மன்ஹஜ் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மன்ஹஜுடைய 3 காம்போனன்ட் தான் இந்த அனானியத், தக்கப்பர், ஹசத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு நாங்கள் மദ്രஸா அந்நபவியா அபவியா. நபவியா என்றால் நபிமார்களுடைய வழி, இதுதான் நபி வழி, தக்குவாவுடைய வழி. நபவியா என்ற அந்த தவாதோ, பணிவு, இறைவனுடைய சொற்களுக்கு அடிபணிகிறது. தக்குவா என்று சொல்லும் போது அல்லாஹுடைய அல் இம்திசாலு பி அவாமிரிஹி வஜிதினாபி நவாஹி, அல்லாஹுடைய ஏவல்களை ஏற்று நடப்பது, விலக்கல்களை தவிர்த்து நடப்பது. அல்லாஹுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பதுன்னு சொல்வதும் ஏவல்களை ஏற்பது தான். அல்லாஹ் ஒன்றை செய்ய வேணும்னு சொன்னால் அது ஏவல் தான். அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் பின்னால் அனுப்பப்பட்ட சகல நபிமார்களும் அல்லாஹுடைய அந்த தக்குவாவுடைய வழியையும் அல்லாஹுடைய இபாதத்துடைய வழியையும் தவாது எனும் பணிவு, அடக்கம், இப்படியான இந்த பாஷரையை கற்பித்து தந்த அந்த பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் நபி வழி பாடசாலை என்று சொல்லுகின்றோம். அதற்கு அல் மதரசத்துல் அபவியா
அந்நபவியா. அப் என்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தகப்பனாக நாங்கள் காண்கின்றோம். அல் மதரசத்துல் அனவியா ஷைத்தானியா, அது ஷைத்தானுடைய பாடசாலை. அந்த பாடசாலையில் தான் இந்த 3 பண்புகளும் இருக்கின்றன. உலகத்திலே நடக்கக்கூடிய சகல பிரச்சினைகளுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த மூணு விடயங்களும் தான். நிச்சயமா. ஈகோ, அரகன், மூன்றாவது ஜெலசி, ஆணவம், பெருமை, பொறாமை. நிச்சயமா. இந்த 3ம் அடிப்படையாக வைத்துத்தான் இறைவன் இந்த நபி வழியையும் நாங்கள் ஷைத்தானிய வழியையும் நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமா. நபி வழி என்று சொல்வது இன்று சகலராலும் பேசப்படக்கூடிய அந்த இது வேர்டாக மாறி நபி வழி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் தக்பீரை கட்டினார்கள், எவ்வாறு தொழும்போது இருந்தார். ஆம், நீங்கள் நான் தொழுகிறத எப்படி பார்த்தீங்களோ அது மாதிரி தொழுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஹிலாஃபான மசாயில்களில், கருத்து வேறுபாடான மசாயில்கள், மார்க்க சட்டங்களில் இதுதான் நபி வழி என்று சொல்லி பிரச்சினைப்பட்டு கொள்றதில் உண்மையான நபி வழி. எங்களுடைய சம்பூரணமான இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சகல விடயங்களையும் அனானியத் என்ற அந்த நான் என்ற ஆணவம், பெருமை, பொறாமை இல்லாத வழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த சகல விடயங்களையும் அடைய வளைத்து நடப்பதே நபி வழி என்று சொல்ல முடியும். நிச்சயமாக. ரொம்ப அற்புதமாக நபி வழி என்றால் என்ன என்பதற்கு விளக்கங்களை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களிலே கை வைத்து கேட்டுக்கொள்ளலாம், என்னிடத்திலே இந்த மோசமான ஷைத்தானிய பண்புகள் இருக்கின்றதா? நான் என்ற மமதை, அனானியத் என்ற ஆணவம் என்று சொன்னார்கள், தக்கப்பர், தன்னைத்தானே பீத்தி கொள்ளக்கூடிய அந்த பண்பு, அதே போன்று அகங்காரம், இது போன்ற விடயங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் நிச்சயமாக நாங்களும் ஷைத்தானிய பண்புகளால், அதாவது கவரப்பட்டவர்கள், ஷைத்தானிய பண்புகள் நிறைந்தவர்கள் என்பதை நாங்களே எங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டுக்கொள்ள முடியும். எனவே தயவு செய்து நபி வழி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சொல், அது ரொம்பவே ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒரு சொல். மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். நானும் நீங்களும் புரிந்திருக்கக்கூடிய இந்த பிடிவாதமான கருத்து வேறுபாடான மார்க்க சட்டங்களிலே குதர்க்கமாக வாதிட்டு கொள்வது, அடித்து கொள்வது, சச்சரவுகளில் ஈடுபடுவது, அது நபி வழி அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நபி வழியும் ஷைத்தானிய பண்புகளும் என்ற காத்திரமான தலைப்பிலே. அந்த வகையிலே பல விடயங்களை ஷேக் அவர்கள் விளம்பர இடைவேளைக்கு முன்னால் ஞாபகப்படுத்தி விட்டார்கள். அடுத்ததாக சொல்லுங்கள், ரமலானிய மாதம் அது ஒரு பண்பாட்டுக்குரிய மாதம். நாங்கள் அதிகமாக பண்பாடு அடைந்திருக்கின்றோம், இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். ரமலானுக்கு பின்னாலும் கூட இந்த நபி வழி, இறையச்சத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். அந்த விடயத்தையும் ரமலானுக்கு பின்னால் இந்த ஷைத்தானிய பண்புகளில் இருந்து நாங்கள் மீள வேண்டும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பண்புகள் வந்துவிடக்கூடாது. அவற்றை நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக கொண்டு செல்லலாம்? ரமலானுடைய காலம் ஏற்கனவே நான் சொன்னது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு ரமலானை எவ்வாறு கடமையாக்கினானோ ஏனைய உம்மத்தினர்களுக்கும் கடமையாக்கினான். காரணம், ரமலான் உடைய காலம் அந்த காலத்திலே அதொரு பயிற்சிக்குரிய காலமாகத்தான் இறைவன் எங்களுக்கு தருகின்றான். அந்த ரமலானின் மூலம் இறைவன் எங்களிடம் எதிர்பார்ப்பது இந்த நபி வழியை, தக்குவாவை. தக்குவா உடையவர்களாக நீங்கள் மாறுவதற்காகத்தான் இந்த ரமலானை உங்களுக்கு கடமையாக்கினோம். தக்குவா உடையவர்களாக மாறுவதற்கு ஏன் ரமலான் தேவை? அல்லாஹ் அதிகமான விடயங்களை ஹலாலாக்கி இருக்கின்றான். ரமலான் அல்லாத காலங்களிலே ஒரு மனிதனுடைய கராயிஸ் என்று அரபியிலே சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய தேவைகள். ஒரு மனிதனுக்கு காற்று மிகவும் முக்கியமானது. அதுக்கு பின்னால் அவனுக்கு குடிக்க தண்ணீர் தேவை. குடிக்க தண்ணீர் கிடைத்ததன் பின்னால் அவனுக்கு பசி. ஒவ்வொன்றும் தண்ணி இல்லாத ஒரு நேரத்தில் பசி வராது. வயிறு நிறைந்ததன் பின்னால் தான் அவனுக்கு இச்சை அதிகரிக்கும். அதிகமானவர்கள் களவாடி விட்டு சொல்லுவார்கள், தின்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நான் களவாடினன்ற ஒரு காரணத்தை சொல்லுவார்கள்.
இறைவன் ஹலாலான கையில் இருக்கக்கூடிய சில விடயங்களை கூட தவிர்ந்து கொள்வதற்காக இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு பயிற்சியாக வைத்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய காலத்திலே எங்களுக்கு உண்ணுவதற்கு உணவு இருக்கின்றது, குடிப்பதற்கு பானம் இருக்கின்றது, நீர் இருக்கின்றது, மனைவிமார்கள் இருக்கிறார்கள். இருந்தும் கூட நாங்கள் எங்களுடைய மனங்களை கட்டுப்படுத்தி அந்த அல்லாஹுடைய ஏவலுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே இந்த விடயத்தை ஏனைய காலங்களிலும் நாங்கள் எவ்வாறு செய்ய உன்னால் முடியும் என்பதை சொல்வதற்காகத்தான் ரமலான் வந்திருக்கின்றது. உனக்கு ஒரு நேரம் உண்ணுவதற்கு சாப்பாடு இல்லை என்பதற்காக ஹராமான வழியிலே நீ போகக்கூடாது. ஷைத்தான் எப்போதும் ஒரு மனிதனுடைய அந்த இரத்தம் ஓடக்கூடிய அந்த இதில் ஓடிக்கொண்டே இருப்பான்னு சொல்லி ஹதீஸ் சொல்லப்படுது. ஷைத்தான் எப்போதுமே ஒரு மனிதனை அவனுடைய நஃப்ஸும் ஷைத்தானும் ஒரு மனிதனுடைய நஃப்ஸும் ஷைத்தானும் அந்த மனிதனுக்கு ஒரு விரோதியாக எனிமியாகத்தான் இருப்பாங்க. அதனால் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு பெரிய ஜிஹாத் என்று சொல்வது தன்னுடைய நஃப்ஸோட ஆத்மாவோட போராடுறது தான் ஆகப்பெரிய ஒரு ஜிஹாத். நஃப்ஸை நாங்கள் சொல்லும் போது நஃப்ஸை 3ஆக பிரிக்கலாம். நஃப்சுல் அம்மாரத்தி பிஸ்ஸு, நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்துமஇன்னா, ராலியா, மர்லியா, இப்படி சூஃபியாக்கள் பல படித்தரங்களாக நஃப்ஸை பிரித்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் இதில் ஆக மோசமான ஒரு நஃப்ஸு இருக்கும் என்றிருந்தால் நஃப்சுல் அம்மாரத்தி பிஸ்ஸு, எப்போதுமே கெட்ட விடயங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். ஒரு விடயத்தை அது ஏவும், அதை செஞ்ச பின்னால் திரும்பவும் அதே விடயத்தை அல்லது அதுக்கு அதை விடவும் மோசமான ஒன்றை செய்யுமாறு ஏவும். இந்த நஃப்சுல் அம்மாரத்து பிஸ்ஸு எப்போவுமே ஒரு கெட்ட விஷயத்தை ஏவிக்கொண்டிருக்கும். அடுத்த நஃப்ஸுக்கு வரும்போது நஃப்சுல் லவ்வாமான்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரு பாவ செயலை செய்வோம், செஞ்சு போட்டு அந்த பாவ செயலை செஞ்சதன் பின்னால் கவலைப்படுவோம், செய்திருக்கக்கூடாது. ஷைத்தானுடைய அந்த ஷைத்தாண்ட பேச்சை கேட்டு நாங்கள் சில வேளை சுபுகுக்கு எழும்பாமல் படுத்துருவோம். படுத்ததன் பின்னால் காலையில் எழும்பி கொஞ்சம் கவலைப்படுவோம். சில சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, 1000 ரகாத்துகள், இது அந்த ஷைத்தானிய வழியை இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணுறேன். 1000 ரகாத்துகளை தொழுது விட்டு தம்பட்டம் அடித்து கொண்டு நான் அல்லாவை தொழுதுட்டேன், 1000 ரகாத்து தொழுதுட்டேன்னு சொல்கிறத விட அல்லாவுடைய அந்த ஏவல்ல ஒன்றை விட்டு அதை பற்றி அல்லாவிடத்தில் கவலைப்படுற அடியான் சிறந்தவன் என்று சொல்லுவாங்க. என்ற ஷைத்தானிய வழி நபி வழி எப்பவும் அல்லாஹுடைய அந்த ஏவல்களை எவ்வளவு செஞ்சாலும் ஒரு 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 மன திருப்தியற்ற ஒரு தாழ்மையைத்தான் அந்த நபி வழி காட்டி தருது எங்களுக்கு. ஷைத்தானிய வழி எப்போவுமே ஒரு ஒரு ஏற்கனவே சொன்னமா அனானியத், நான், என்னுடைய அமல், மற்றவங்களை பற்றிய கோபம். இந்த நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா. நஃப்சுல் அம்மாரா எப்போதும் ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி ஏவிக்கொண்டிருக்கும். நஃப்சுல் லவ்வாமா செய்த கெட்ட காரியத்துக்காக அது செய்யும், செஞ்சுட்டு அதுக்காக கவலைப்படும். நஃப்சுல் முத்துமஇன்னா என்ற ஒன்று இருக்குது, அது நல்ல மனிதர்கள், நபி வழியில் சென்ற அந்த மனிதர்களுடைய நஃப்ஸு. அந்த நஃப்ஸு எப்போதும் அல்லாஹுடைய கலாக்கதருடைய அடிப்படையில் அல்லாஹுடைய பக்கத்தால் நடக்கக்கூடிய சகல விடயங்களையும் அந்த நஃப்ஸு ஏற்றுக்கொள்ளும். முத்துமஇன்னான்னு சொன்னால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவங்களுடைய ஒருவர் வந்து அவங்களிடத்துல சொல்லப்படுது, அவங்களோட வியாபார சரக்குகள் வந்த கப்பல் தாண்டிட்டுது, பொருட்கள் எல்லாம் நஷ்டம் பெய்த்தது, கடலில் தாண்டிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று அழகாக சொன்னாங்க. எல்லா புகழும் அல்லாவுக்கே. திரும்ப அதே ஆள் திரும்ப வந்து சொல்கிறாரு, அது உங்களோட கப்பல் அல்ல, வேறொரு ஆள்ட கப்பல், உங்களோட கப்பல் அழகாக வந்து கரை சேர்ந்து முதலீட்டு அதில் லாபம் பெற்று அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த வந்தவர் சொல்கிறாரு, முதவும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறீங்க, இப்போவும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறீங்க, என்ன அல்லாஹுடைய அந்த ஏற்பாட்டுக்கு, அல்லாஹுடைய அந்த கலா கதிருக்கு அதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அதில் நான் எப்படி பங்கு நான் எதிர்பார்க்குறோன்னு நடக்கணும்னு நினைக்கிறது, அது அல்லாவோடு நடக்கிற ஒரு அதப், ஒரு 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 அல்லாவுக்கு
ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு செயலாக சூஃபியாக்கள் பார்த்து அதான் நஃப்சுல் முத்துமாஇன்னான்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னால் உள்ள நஃப்ஸு தான் ராலியா மருளியா என்று நஃப்ஸுடைய படித்தரங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த முன்னால் கூறப்பட்ட 2 விடயங்களும் எந்த மனிதனுடைய நஃப்ஸுகள் இருக்கின்றதோ, நஃப்ஸோடு அந்த போராடுகின்ற அந்த போராட்டத்தான் தக்குவாவும் நஃப்ஸும் தக்குவாவும் ஷைத்தானும். இன்னொரு வழியில் சொல்கிறேன்னா நபி வலியும் ஷைத்தானிய வலியும். இந்த ஷைத்தானிய வலி அந்த அன என்ற அந்த அனானியத்தை உடைக்கிறது தான் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்தாகும் வரையில் அவனால் செய்யப்பட வேண்டிய கட்டாய கடமை. அந்த அனானியத்தை உடைச்சி நபி வழியில் அல்லாஹுடைய அந்த பாதையில் எஹ்சான் தஸ்கியாவுடைய பாதையில் சொல்கிறது தான் நபி வழி என்று சொல்லலாம். நிச்சயமாக இப்படி ரொம்ப அற்புதமாக நபி வழியை சமகாலத்திலே இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தோடு இணைத்து அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ரமலானிலே பல பயிற்சிகளை பெற்றிருக்கின்றோம், நஃப்ஸோடு போராடி இருக்கின்றோம், தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதோம், இரவு நேர தராவீஹுடைய தொழுகையை தொழுதோம், வித்ருடைய தொழுகையை தொழுதோம். இப்படி நாங்கள் நஃப்ஸோடு கடுமையாக போராடி நமக்கு எவ்வளவு சோம்பல்கள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் உடைத்து அல்லாஹ்வின் பால் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். எனவே இந்த நஃப்ஸ் அவர்கள் சொன்ன அந்த படித்தரங்களிலே நஃப்ஸை அம்மாரா என்று சொல்லியிருந்தார்கள். அதனுடன் நாங்கள் கடுமையாக போராடி இருக்கின்றோம். ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த போராட்டங்கள் தொடர வேண்டும். ரமலான் பயிற்சிக்குரிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரமலான் பல பயிற்சிகளை தந்திருக்கின்றது. ரமலான் எம்மை விட்டும் பிரிந்து செல்வதற்கு இன்னும் ஓரிரு தினங்கள் இருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் உறுதியாக எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் இந்த ரமலானிலே பெற்ற பாடங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நஃப்ஸோடு போராடுவது தான் மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்க வேண்டும். எனவே சொல்லப்பட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நபி வலியும் ஷைத்தானிய பண்புகளும் என்ற தலைப்பிலே டாக்டர் அஸ்வர் அசாஹிம் அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான பல விடயங்களை ஞாபகப்படுத்திவிட்டார்கள். அடுத்ததாக சொல்லுங்கள், இந்த ஷைத்தானிய பண்புகள் மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது, விசேடமாக இந்த அழைப்பு பணிகளிலே? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையாக அழைப்பு பணிகள் என்று சொல்லும்போது நாங்கள் பல முகாம்களாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்படையாக பேசியாக வேண்டும், வெளிப்படையாக பேச வேண்டிய ஒரு டாபிக் என்று இஸ்லாத்துடைய பேரிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரிலே, அல்லது நாங்கள் சரியான மார்க்கத்தை நாங்கள் தான் மக்களுக்கு எத்தி வைக்கின்றோம். ஒவ்வொரு முகாமும் அதில் யாரும் உயர்ந்து தாழ்ந்து அல்ல, எல்லா முகாம்களை சார்ந்தவர்களும் தாம் நினைப்பது என்னவென்றிருந்தால் நாங்கள் தான் சரியான நபி வழியிலே இருக்கின்றோம், மற்றவர்களெல்லாம் வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்ற இந்த நீயத்தை இந்த முதல் படியே நபி வழிக்கு மாற்றமான ஷைத்தானியத்து. நான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடையும் ஷைத்தானுடையும் அந்த ஹிஸ்ட்ரி அந்த வரலாறை சரியான முறையிலே பார்த்தால் ஷைத்தானுடைய மனதிலும் இருந்தது நான். இதே நான் என்ற இந்த பண்பு எல்லா முகாம்களை சார்ந்த தாவா பணியிலே, அன்ஃபார்ச்சுனேட்லி கவலைக்குரிய விடயம், தாவா பணியிலே இருக்கக்கூடிய எங்களுக்கு மத்தியிலே இந்த ஷைத்தானிய வழியை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த 3 விடயங்களும் ஒரு ஆலிம் அல்லது ஒரு தாவா பணியிலே இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொருவரை பற்றிய ஒரு வகையான பொறாமை கொள்வது, அவரை பற்றி அவரை தாழ்த்தி நான் மேலே வர வேண்டும், இது உலமாக்களை சாடுவதாக அல்ல. தாவா பணியிலே இருப்பவர்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தவில்லை என்றிருந்தால் நாங்கள் யாருக்கு வழிகாட்டுகின்றோமோ அந்த வழிகாட்டக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய உம்மா, முஸ்லிம் சமூகம் அதே வழியிலே தான் அவர்களுடைய உறவுகளும் மக்கள் மத்தியிலே இருக்கும். ஒவ்வொருவரும் ஒரு மார்க்கத்திலே அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒன்று தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. அவர்களிடம் வருவார்கள், சரியான விடயத்தை அறிந்து கொள்வார்கள்.
சஹாபாக்களுடைய காலத்திலும் கருத்து வேறுபாடு இருந்தது, இமாம்களுடைய காலத்திலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அகீதாவுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இமாம் அஷாரி, இமாம் மாத்துருதி ரலியல்லாஹு அன்ஹு இருவர்களும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவுடைய உலமாக்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், உலகமே ஏற்றுக்கொள்கின்றது. அவர்களுக்கு மத்தியிலும் கூட அகீதாவுடைய விடயங்களிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அகீதாவுடைய விடயத்தில் முஅ்தஸிலாக்களை நாங்கள் வழிகேடர்களாக காணுகின்றோம், முர்ஜியாக்கள், கதிரியாக்கள், இவ்வாறு பல ஹவாரிஜிகள், இவ்வாறு பல அமைப்புகளை, பல வழிகேடான கொள்கைகளை அகீதாவிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களில் இமாம் மாத்துருதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருவர்களுடைய அகீதாவை நாங்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்று நாங்கள் எடுக்கின்றோம். இவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலும் சிலர்களுடைய கருத்து முஅ்தஸிலாக்களுடைய கருத்துக்கு நேரான கருத்தாகவும் சில இடங்களிலே பேசப்படுகின்றது. இப்படியாக அகீதாவிலும் கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது. இன்று கருத்து முரண்பாடுள்ள ஃபராயியத்தான மஸ்அலா என்று நாங்கள் சொல்லுவோம். மார்க்கத்துடைய ஆணி வேறு அடிப்படை விடயங்கள் அல்லாது பிரான்ச்சஸ், ஃபராகள், அதனுடைய கிளைகளில் ஏற்படக்கூடிய ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஷைத்தானிய பண்புகளாக கூறப்பட்ட இந்த 3 பண்புகளும் தஅவாவுடைய பணியிலே இருக்கக்கூடிய எங்களிடத்திலே வருகின்றது. அனானியத், நான் சொல்வது தான் மார்க்கம், நான் சொல்வது தான் சரி. இமாம் பதியுஸ்ஸமான் சயீத் நூர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டர்க்கியில் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்ட மாபெரிய மகான். அவர்கள் சொல்லுவார்கள், நான் சொல்வது சரி என்று சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. நான் சொல்வது மிகவும் சரி என்று சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. நான் சொல்வது மட்டும்தான் சரி என்று சொன்னால் தான் பிரச்சனை. இன்றைக்கு தஅவா பணியில் இருக்கக்கூடிய நாங்கள் நான் சொல்வது மட்டும்தான் சரி, மற்றவர்கள் எல்லாம் வழிகேடர்கள், மற்றவர்கள் எல்லாம் நரகத்துக்கு சொல்லக்கூடிய, மற்றவர்கள் எல்லாம் பித்அத்காரர்கள், மற்றவர்கள் எல்லாம் கபரு வணங்கிகள், மற்றவர்கள் எல்லாம் தௌஹீதுவாதிகள், மற்றவர்கள் எல்லாம் தப்லீகாரன், மற்றவர்கள் எல்லாம் இவ்வாறு ஒவ்வொரு அமைப்பும் இன்னொரு அமைப்பை சாடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நபி வலியை பற்றி பேசக்கூடிய நாங்கள் ஷைத்தானிய, நான் என்னுடைய அமைப்பு, அவரும் அவருடைய அமைப்பும் வழிகேடு, நான் என்னுடைய அமைப்பு அனானியத். அதே போன்று ஒரு 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 ஆலிம் அல்லது வேறொரு முகாமில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அந்த வளர்ச்சியும் அவருடைய அந்த ஆற்றலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரை எவ்வாறு கவுனர் பண்ணுவது அல்லது அவரை எப்படி அண்டர்மைன் பண்ணுவது என்ற அந்த டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய ஹசதுடைய பண்பு. இரண்டாவது, அதிகமான பிம்பர் மேடைகளில் மற்றது உபன்யாசங்கள் செய்யக்கூடியவர்களிடத்தில் வாங்க நேரடியாக விவாதிப்போம், நாங்கள் சரியா நீங்கள் சரியானு பார்ப்போம், சேலஞ்ச் பண்ண தக்கப்பருடைய அந்த வார்த்தைகள் பகிரங்கமாக நீங்கள் இதுக்கு விவாதத்துக்கு தயாரா அல்லது பகிரங்கமாக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், இதை நாங்களே தான் உங்களுக்கு சொல்லித்தரணுமா, எங்களுக்கு விளங்கின மார்க்கம் உங்களுக்கு விளங்கலையா? இப்படியான தஅவா பணியில் இருக்கக்கூடிய நாங்களே எந்த மனித குலத்துடைய ஆரம்பத்தில் எதை ஷைத்தானியத்துடைய வழியாகவும் இந்த மதரசாவில் நீங்கள் படிக்காதீங்க, இந்த மதரசாவை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளாதீங்க என்று அல்லாஹ் ஒரு ஹிஸ்ட்ரியாக எங்களுக்கு காட்டி தந்தானோ அதுக்கு முற்றிலும் மாற்றமாக அந்த ஷைத்தானிய பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அதிலும் விசேஷமாக தஅவா பணியில் பணியாற்றக்கூடிய நாங்கள் இவ்வாறு எங்களுடைய இந்த தஅவா பணியை எடுத்து செல்வோம் என்றிருந்தால் எங்களுடைய தஅவாவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு முகாமுக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுடைய உபன்யாசங்களை பயானை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய அஹ்லாக்கிலும் அதே அஹ்லாக் வரத்தான் செய்யும், பிரதிபலிக்கும். இது எஜுகேஷனல் சைக்காலஜியில் சொல்லுவாங்க, இது டிரெக்ட் டீச்சிங் அல்ல, இன்டிரெக்ட் டீச்சிங். ஒரு குழந்தைக்கு
பொய் சொல்கிறதுக்கு முதலாவது படித்து கொடுக்கறது தாயும் தந்தையும். தனக்கு தேவையில்லாத ஒருத்தர் வரும்போது வாப்பா இல்லைன்னு போய் சொல்லுங்கள், வாப்பா இல்லைன்னு போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், அல்லது வாப்பா வெளியே போய்த்தன்னு சொல்லுங்க. அந்த புல் அந்த இடத்துல பொய்ய படிக்குது. அதே மாதிரி தஅவாவுடைய முன்வரிசையில் நாங்கள் அமர்ந்து கொண்டு நாங்கள் ஒரு ஆலிமன்ற சூரத்தில் இப்படியான அஹ்லாக்குகளை நாங்கள் எங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு சொல்லி கொடுப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் நபி வழியிலே இருக்கிறோம், ஷைத்தானிய வழி என்பதை கவலையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை ரொம்ப வெளிப்படையாக, நான் கூட எதிர்பார்க்கவில்லை, ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள். இலங்கையிலே காலாகாலம் முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய இந்த பிளவுகளை பார்ப்போமாக இருந்தால் முகாம்களாக பிரிந்திருக்கின்றோம். குறிப்பாக உலமாக்களை சொல்லியிருக்கின்றார்கள். தாவா பணியிலே ஈடுபடக்கூடிய உலமாக்கள் ஷைத்தானிய பண்புகளால் சூழப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, நான் சொல்வது மாத்திரம்தான் சரி என்று அவர்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு, அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களையும் பிழையான வழியிலே நடாத்தக்கூடியவர்களாக உலமாக்கள் இருக்கக்கூடாது. வரலாறு நெடுகிலும் இலங்கையிலே முஸ்லிம்கள் ஏன் ஒற்றுமைப்படவில்லை என்ற கேள்விக்கு மிக தெளிவான பதில்கள் இவர்களுடைய இந்த பதில்களிலே இருந்தது என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே எங்களுடைய உள்ளங்களிலே கை வைத்து கேட்டுக்கொள்வோம். மிக முக்கியமான ஒரு காலத்திலே இருக்கின்றோம். ரமதானிலே பல பயிற்சிகளை பெற்றோம். பிறரை மதிப்போம், வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ பழகுவோம். கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய சமூகத்திற்கு எவ்வளவு பயங்கரமான நிலைமைகள் எல்லாம் உருவாகியது. எனவே நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம். முகாம்களாக பிரிந்திருந்தது போதும். அவர்களுடைய வேலையை சரியாக செய்து கொள்ளட்டும். நாங்கள் அடுத்தவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களிலே நாங்கள் பிரியவில்லை. யாரும் சொல்லவில்லை லொஹருக்கு 2 ரக்காத்து தான் என்று. அனைவரும் நாங்கள் 4 ரக்காத்துகளைத்தான் தொழுகின்றோம். மேலதிகமான விடயங்களை, சிறு சிறு விடயங்களை பிடித்து கொண்டு வருட கணக்கில் பேசாமல் சமூக வலைத்தளங்களிலே விவாத மேடைகளுக்கு வாருங்கள் என்று இவர்கள் சாடுவது, இவர்களை சாடுவது, இப்படி தொடர்ந்து எங்களுடைய பயணம் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இன்னும் வீழுவோம் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நபி வழியும் ஷைத்தானிய பண்புகளும் என்ற காத்திரமான தலைப்புகளிலே பல விடயங்களை கலந்துரையாடி வருகின்றோம். இறுதியாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, நபி வழியில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நபி வழியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் எஞ்சிய பகுதிகளிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது முன்னோர்கள் சூஃபியாக்கள் காட்டி தந்த வழிமுறைகளை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வெற்றி அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனத்துடைய அடிப்படையிலே தஸ்கியத்துன் நஃப்ஸ், உல தூய்மை, இதை இறைவன் சூரத்து ஷம்ஸ்லே பல சத்தியங்களுக்கு பின்னால் கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகின்றார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், வெற்றியாளர்கள். இறைவனை சந்திக்கும் போது நாங்கள் எங்களுடைய எதையும் கொண்டு சொல்வதல்ல, பியூரிஃபை பண்ணப்பட்ட, க்ளீன் செய்யப்பட்ட ஒரு அந்த நஃப்ஸோடு தான் நாங்கள் சொல்ல வேண்டும். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா என்ற இறைவன் கூறுவது அந்த நஃப்ஸ். அந்த நஃப்ஸோடு தான் நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். தக்குவாவும் நஃப்ஸும், நஃப்சுல் அம்மாரா ஷைத்தானிய வழி. இந்த நஃப்ஸை க்ளீன் பண்ணுகின்ற இந்த ப்ராசஸ் தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் அவனுடைய அந்த நஃப்ஸை பியூரிஃபை பண்ணுற அந்த காலம், அதனால தான் சூஃபியாக்கள் எப்போதுமே அவர்களுடைய தாவா அவர்களுடைய நஃப்ஸுக்கு தான் நீக்கும். நஃப்ஸே அல்லது மனிதனே, நீ அல்லாஹ்விடத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாய், அல்லாஹுடைய பொருத்தம் உனக்கு எந்த அளவு இருக்குது. இன்று உள்ள தாவாவும் சூஃபியாக்களுடைய தாவாவும் அந்த இடத்துல தான் வேறுபடுது. இன்று நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் எங்களுடைய இந்த தாவாவுடைய களத்தில் எப்போதும் மற்றவர்கள் பிழையான வழியிலே இருக்கிறார்கள், நாங்கள் சரியான வழியிலே இருக்கிறோம் என்ற ஒரு 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 விதத்திலே நாங்கள் எங்களுடைய தாவாவை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சூஃபியாக்கள் கிரிட்டிசைசிங் ஆன் சால், அதுதான் ஒரு தாவாவுடைய ஆரம்ப கட்டம். தனது ஆத்மாவை தன்னை பரிசுத்தப்படுத்தி தான் எந்த இடத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கின்றேனா இல்லையா என்பதை முதலாவது அவர்கள் பரீட்சித்து பார்த்து கொண்டார்கள். சூஃபியாக்களுடைய அந்த வழிமுறைகளிலே மகாமாத், அஹ்வால் என்று 2ஆக பிரிக்கலாம்.
மகாமாத் என்பது ஒரு மனிதனுடைய பல கட்டங்கள். அந்த கட்டங்கள் இறைவனை நெருங்குவதற்கான அந்த கட்டங்களை பல படித்தரங்களாக பிரித்திருக்கின்றார்கள். மகாமாத் என்பது அந்த கட்டங்கள் அவனுக்கு அது சம்பாதிக்கக்கூடிய ஒன்று. அவனுடைய கடும் உழைப்பினால், இறை நெருக்கத்தினால், அல்லாஹுடைய ஏவல்களை ஏற்று நடப்பதினால், விலக்கல்களை தவிர்த்து நடப்பது மூலம் அந்த மகாமாத்துகளை அடையலாம். அந்த கட்டங்களை, அந்த மகாமாத்துகளுடைய முதலாவது படித்தரம் மகாமு தௌபா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்விடத்திலே செய்த பாவங்களுக்காக இந்த ரமதானுடைய காலங்களிலே நாங்கள் தௌபாவுடைய பாபை அதிகமாக பேசுகின்றோம், தௌபாவை பற்றி பேசுகின்றோம். ஒரு மனிதன் இறைவனை நெருங்குவதற்கான முதலாவது வழி, முதலாவது படித்தரம் தௌபா. அந்த தௌபா உடைய அந்த இடத்திலே ஒரு மனிதன் அவன் செய்த பாவங்களுக்காக பிழை பொறுப்பது, இதன் பின்னால் அந்த பாவத்திலே மீள மாட்டேன் என்று உறுதி கொள்வது, அவனுடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்களை தவிர்த்து கொள்வது, எவ்வாறு ரமதானுடைய காலத்திலே நாங்கள் நடந்தோமோ அவ்வாறே உள்ளத்தினால் மற்றவர்களை பற்றி நினைக்கக்கூடிய வைகளை நாங்கள் நினைக்காமல் இருப்பது, எல்லா விடயங்களும் தௌபாவிலே அடங்குகின்றது. இதே போன்று தௌபாவுக்கு பின்னால் இன்னும் பல படித்தரங்கள் இருக்கின்றது. இறையச்சம், அல்லாஹ்வை பயப்படுகின்றது. எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்திலே, ஃபஇல்லம் தக்குன் தராஹு ஃபஇன்னஹு யராக் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையிலே இறை அச்சம் என்பது ரகசியத்திலும் பரகசியத்திலும், மக்கள் மத்தியிலும் மக்கள் இல்லாத இடங்களிலும் அல்லாஹ்வை பயந்து நடப்பது. அடுத்து ரஜா, அல்லாஹ்விடத்திலே எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்பது. நான்காவது சபர், அல்லாஹ்வுடைய பொறுமை என்பது மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த விடயத்தை நான் சொன்னேன். பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிரிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில் நடந்த சகலதையும் பொறுத்து கொள்வார்கள். அது கெட்ட விடயங்கள் நடந்தாலும் பொறுத்து கொள்வார்கள், நல்ல விடயங்கள் நடந்தாலும். ஐந்தாவதாக ஷுக்குர், அல்லாஹ்வுடைய அந்த நியாமத்துகளுக்கு ஷுக்குர் செய்வது, நன்றி பாராட்டுவது. எப்போதும் அல்லாஹ்வுடைய அந்த நன்மை, அல்லாஹ்வினால் தரப்பட்ட நியாமத்துகளை நினைத்து ஷுக்குர் செய்வது, அவனுக்கு நன்றி பாராட்டுவது. அதே போன்று அல்லாஹ்வினால் சபரு ஷுக்குரு, இதே போன்று ஒவ்வொரு படித்தரத்திலும் அல்லாஹ்வை தவக்கல் வைக்க, எல்லா விடயத்திலும் அல்லாஹ் மீது தவக்கல் வைப்பது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதை பதீஸ் ஜமான் சயீத் நூர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த சொல்லை மாத்திரம் வைத்து மிகவும் ஆழமாக ஒரு விடயத்தை எழுதியிருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு பிரசிடென்ட் அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போகும்போது, நான் இந்த ஆளிடத்திலிருந்து வந்தேன், நான் இவருடைய தந்தை அல்லது இவருடைய மகன் அல்லது இந்த மினிஸ்டர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஒரு வேலையை உலகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்களிடத்தில் அல்லது உத்தியோகத்தர்களிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு என்று ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார், இந்த மினிஸ்டர், இந்த பிரசிடென்ட் என்று சொல்கிறத விட எல்லா மினிஸ்டர்களுக்கும் மினிஸ்டர், எல்லா பிரசிடென்ட்டுக்கும் பிரசிடென்ட், மாலிக் யௌமுத்தீன், எல்லாரையும் படைச்ச அல்லாஹுடைய அந்த பிஸ்மில்லா, எல்லா விடயத்தையும் அல்லாஹுடைய தவக்கலின் அடிப்படையில் செய்யக்கூடியவர்களாக சூஃபியாக்கள் இருந்தார்கள். இவ்வாறு பல மகாமாத்துகள், பல படித்தரங்களை வைத்து அல்லாஹுடைய அந்த அல்லாஹ்வை அடையக்கூடிய விடயங்களை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்னால் சூஃபியாக்கள், எந்த ஒரு சூஃபியும், எந்த ஒரு ஷேக்கும், எந்த ஒரு வலியும், எந்த ஒரு குத்துபும் அவர்களுடைய அந்த அந்தஸ்தை அவர்கள் அடையவில்லை. ஷரீஅத்துடைய விடயத்திலே அவர்கள் மிகவும் 100க்கு 200% அவர்கள் ஷரீஅத்தை பேணி பாதுகாத்தார். இன்று சூஃபியாக்கள் என்று, சூஃபியாக்களை நாங்களும் சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் தொழுகையிலே எங்களுக்கு உறுதி வரும் வரையில் தான் தொழ வேண்டும் என்று
சூஃபியாக்களுக்கே ஷேர் அடிக்கக்கூடிய விதமாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஃபாபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்களுக்கு உறுதி வரும் வரையில் மாத்திரம் நீங்கள் தொழுங்கள் என்றால் ஹத்தா யாத்தியக்கல் யகீன் என்று அல்லாஹ் அதிலே எதிர்பார்ப்பது சொல்ல வருவது உங்களுடைய மௌத்து வரையிலும் நீங்கள் தொழுங்கள் என்று. எங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய யக்கீன் வந்து விட்டது, அதனால் இதுக்கு பின்னால் நாங்கள் தொழ தேவையில்லை. அல்லது சூஃபிகள் என்று சொல்லிக்கொண்டு காண்பதெல்லாம் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். இவ்வாறாக சூஃபியாக்கள் உடைய அந்த பேருக்கும் பங்கம் விளைக்கக்கூடிய ஒரு வகையான மக்களோடு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சூஃபியாக்கள் தரீக்காக்கள் என்று சொல்வது ஷரீஅத்துடைய அடுத்த படி. ஷரீஅத்திலே ஒரு மனிதன் பேணுதலாக 100% நடந்த பிறகுதான் இறைவனை அடையக்கூடிய இரண்டாவது படி தரீக்கத்து. அந்த தரீக்கத்துடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, ஏற்கனவே நான் கூறிய அந்த மகாமாத்துகளை அடைவது, சில அஹ்வால்களை அடைவது, முராகபா, இறைவன் அவனுடைய முஹாசபா, அவனுடைய அன்றாட செயல்களை அவனே கணக்கு பார்த்து கொள்வது. இது ஒரு நீண்ட டாபிக், குறுகிய இந்த நேரத்தில் பேச முடியாத ஒன்று. எனவே நாங்கள் எதை விளங்கினாலும் எதை செய்தாலும் இறைவனுக்காக இஹ்லாஸோடு, அமைப்புகளை மறந்து, வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். நபி வழி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சகலதும். மற்றவர்களை தூற்றாமல் இருப்பதும் நபி வழி, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதும் நபி வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயம் செய்தவர்களுக்கும் அநியாயம் செய்தவில்லை. மற்றவர்களோடு பொறாமைப்படாமல் இருப்பதும் நபி வழி, ஒற்றுமையை சீர்குலைப்பாமல் இருப்பதும் நபி வழி. எந்த இடத்தில் தக்பீரை கட்டுவது என்பது மாத்திரமல்ல நபி வழி, எத்தனை ரகாத்து தொழுவது என்பது மாத்திரமல்ல நபி வழி, விரலை ஆட்டுவதா இல்லையா என்பது மாத்திரமல்ல நபி வழி. நபி வழியை நாங்கள் எல்லா விடயங்களையும் வைத்துத்தான் விளங்க வேண்டும். ஷைத்தானிய வழியை, நபி வழியை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு தடவைக்கு 100 தடவை ஷைத்தானிய வழியில் நான் இருக்கின்றேனா என்பதை அவன் பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ரொம்ப அற்புதமாக இறுதியாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருந்தார். நபி வழியை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய பண்புகளால் நான் சூழப்பட்டிருக்கின்றேனா என்று சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழ்கின்றோம். அந்த அளவுக்கு நாங்கள் இன்று மார்க்கம் என்ற பெயரில் நாங்கள் பிரிந்திருக்கின்றோம். மார்க்கம் என்ற பெயரால் விவாதங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், பிறரை தூற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபி வழி என்பது அதுவல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை ஏச வேண்டாம், தூற்ற வேண்டாம், பிறரை மதித்து நடந்து கொள்ளுங்கள், இப்படி பல விடயங்களை, பல புத்திகளை சொல்லித்தர நாங்கள் மார்க்கத்தின் பெயரால் பிளவுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற அற்புதமான விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே சிந்திப்போம், இனியாவது நாங்கள் ஒன்றுபடுவோம். வேற்றுமைகள் நமக்கு மத்தியில் இருக்கட்டும், பிறருடைய கருத்துக்களை மதிப்போம், வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்வோம் என்பதை இன்றைய நிகழ்ச்சியின் சிந்தனையாக ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராது இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ பொருளாளர், மஸ்ஜிதுல் அப்ரார் பேருவலை ஜும்மா பள்ளி வாயிலின் நிர்வாக சபை தலைவர், அதே போன்று பிரபல இஸ்லாமிய அழைப்பாளர், சமூக சேவையாளர் அஷேக் கலாநிதி அஸ்வர் அசாஹிம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நேர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாளைய தினம் கொழும்பு பெரிய பள்ளி வாயிலிலே பிறை பார்க்கும் மாநாடு நடைபெறவிருக்கின்றது. உங்களுடைய பகுதிகளிலே பிறை தென்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து அவர்களுக்கு முழுமையான ஆதாரங்களோடு தகவல்களை எத்தி வையுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு உதவி தயாரிப்பாளர் அஃப்னாஸுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.